அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே தோல் நோய்க்காக நம்ம சேனலில் 2 பதிவுகள் தெளிவாக எதனால் இந்த தோல் நோய் வருது, அதை முற்றிலுமாக சரிப்படுத்துவதற்கான வழிமுறைகள் என்னன்னு தெளிவாக கொடுத்துருக்கோம். அந்த பதிவினுடைய லிங்க் நம்ம இந்த டிஸ்கிரிப்ஷன் கீழே ஷேர் பண்ணுறோம். இந்த பதிவு எதற்காக அப்படின்னா, தோல் நோயில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது பார்த்திங்கன்னா அரிப்பு. அந்த அரிப்பை முற்றிலுமாக கட்டுப்படுத்துறதுக்காக ஸ்பெஷலைஸ்டான இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த பதிவில் கொடுக்க போகிறோம். சரி, இந்த அரிப்பு, வீக்கம், தடித்து போதல், இதுதான் தோல் நோயில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இமீடியட்டாக நம்ம அட்டன் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அது என்ன மாத்திரை போட்டாலே இன்றைக்கி நிறைய பேருக்கு அந்த அரிப்பு நிற்கிறதே கிடையாது, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு ஸ்பெஷலைஸ்டான இன்ஃபர்மேஷன் தான் இந்த அரிப்பு. எதனால் ஏற்பட்ட அரிப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, அதாவது தோலில் ஏற்படக்கூடிய அலர்ஜி, ரேஷஸ், ரெட் கலராக இருக்கக்கூடிய ஸ்கேலிங்ஸாக இருக்கட்டும், இல்லைனா இரிட்டேஷனாக இருக்கட்டும், பூச்சிக்கடின்னு சொல்லக்கூடிய விஷப்பூச்சிகள்னால் ஏற்படக்கூடிய அரிப்பு, அதே மாதிரி டெர்மடைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய தோல் நோயினால் வந்தக்கூடிய அரிப்பு, எக்ஸீமா, படை சொறி, படர்தாமரைன்னு சொல்லக்கூடிய ரிங்வார்ம்ஸ்னால் வரக்கூடிய அரிப்பு, ஸ்கேபீஸ், செலுலைட்டிஸ் போன்ற எந்த விதமான நோயாக, ஆட்டோ இம்யூன் டிசார்டர்னு சொல்லக்கூடிய லூப்பஸ்னால் வரக்கூடிய அரிப்பாக இருந்தாலும் சரி, இப்போ நாம் சொல்லித்தரக்கூடிய இந்த விஷயங்கள்னால நிச்சயமாக மாத்திரை மருந்திலிருந்து இதை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ண முடியும். சரி, ஓகே. இப்போ நம்ம இந்த அரிப்புக்கு முக்கியமான காரணம் உணவு தான் அப்படின்றத நம்ம பதிவுகளில் தெளிவாக நம்ம சொல்லியிருக்கோம். இருந்தாலும் இப்போ நீங்கள் இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கலாம். இந்த அரிப்பு, அலர்ஜி இருக்கக்கூடிய ஒரு பேஷண்ட்டுடைய டயட் சார்ட், இந்த அரிப்பும் அதிகமாக இருக்கக்கூடிய பேஷண்ட் தான், அவங்கள ஒருத்தவங்களுடைய டயட் சார்ட் தான் நம்ம காமிக்கிறோம். இதில் முதல்ல நம்ம மார்க் பண்ணியிருக்கிறது ராகி கூழ். ராகி கூழ் உடம்புக்கு ரொம்ப சத்தாச்சே, அப்படியே வந்து இதை நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்தா சத்து மாவு கஞ்சி, ராகி கூழ், இது எல்லாமே நீங்கள் இரவு தண்ணீர் ஊற்றி வைத்து ஃபெர்மெண்ட் பண்ணி காலையில் ப்ரோபியாட்டிக்ஸாக எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் உடலுடைய நோய் எதிர்ப்பு ஆற்றல் அதிகரிக்கும். அதை கஞ்சியாக குடிக்கும் பொழுது கேஸ் லெவல் அதிகமாகும். கேஸ் அதிகமானால் அரிப்பு ரொம்பவே அதிகமாகிடும். அது போலத்தான் கோதுமை, மைதாவால் செய்யப்பட்ட சப்பாத்தி, பூரிஸ், இதெல்லாம் தோல் நோய் இருக்கிறவங்க எடுக்கும் பொழுது ரத்தத்துடைய டென்சிட்டி, கழிவுத்தன்மை அதிகமாகும். அதோடைய உருமாற்றம் தான் எல்லா விதமான தோல் நோய். அப்புறம் உப்மா, இன்றைக்கி வரக்கூடிய ரவை எல்லாமே நமக்கு நல்லா தெரியும், அதை நிறைய ஆல்டர் பண்ணி மைதா தான் அதில் அதிகமாக இருக்குது. ஸோ ரவை, சேமியா, இதனால் செய்யப்பட்ட உப்மா நிச்சயமாக தோல் பிரச்சனையுடைய கழிவுகளை அதிகப்படுத்தும். அடுத்து வெண்பொங்கல் ஏன் மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் புழுங்கலரிசியில் வெண்பொங்கல் செஞ்சு சாப்பிட்டா எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் பச்சரிசியில் வெண்பொங்கல் செஞ்சு சாப்பிட்டா அது சூடு, அப்போ அரிப்பு ரொம்பவே அதிகமாகிடும். அடுத்து அவங்க மத்தியான உணவில் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி, மட்டன், மீன், ஆட்டுக்கால் சூப்பு, நண்டு, இறால், இன்னும் அவங்க சாப்பிடாத நான்வெஜ், அசைவ உணவே இல்லை. நாட்டுக்கோழி நல்லதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் தோல் நோய் இருக்கிறவங்க அசைவ உணவு எது எடுத்துக்கொண்டாலும் நோயினுடைய வீரியம் அதிகமாகும். அது மறுக்க முடியாத உண்மை. அப்போ அது எதுவாக இருந்தாலும் சரி, கருவாடு, கறிமீன் கவிச்சு, அதனால தான் நாட்டு மருந்து கொடுக்கும்போது கம்ப்ளீட்டாக நிறுத்த சொல்லிடுவாங்க. அடுத்து அவங்களுடைய இரவு உணவு நீங்கள் பார்க்கலாம். முட்டை, ஆம்லெட், ஆஃப் பாயில். அப்போ முட்டையில் இருக்கக்கூடிய, பிராய்லர் முட்டையில் இருக்கக்கூடிய கழிவுப் பொருட்கள் தோல் நோயை ரொம்ப ஒரு நம்ம காட்டுற ஃபோட்டோஸில் இருக்கிற மாதிரி மிக மிக மோசமான ஒரு நிலைக்கு தள்ளிடும். அதுவும் பார்த்திங்கன்னா இன்னும் தோல் நோயை அக்ரவேட் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுதான் கலர் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த கூல்ட்ரிங்க்ஸ் போன்ற எல்லா விஷயங்களையும் நம்ம முற்றிலுமாக நிறுத்திக்கணும். இது அதிக அளவுகளை பயன்படுத்த தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு அதிகமாக போகும். ஓகே, இப்போ இந்த அரிப்பை ஸ்டாப் பண்ணக்கூடிய, வீட்டிலிருந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணக்கூடிய ஒரு ஹெர்பல் காம்பினேஷன் பற்றி நம்ம பார்க்கலாம். அதற்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டியது அருகம்புல் பொடி ஒரு 25 கிராம், மருதாணி ஒரு 25 கிராம், அவுரி பொடி ஒரு 25 கிராம், மிளகு ஒரு 10, பூண்டு ஒரு 4. இதை நல்லா காய வச்சு நீங்கள் பொடியாக அரைச்சாலும் சரி, இல்லைனா இந்த பொடியெல்லாம் வாங்கி அதில் பூண்டியும் மிளகையும் தட்டி போட்டு கலந்துக்கிட்டாலும் சரி, நம்ம சொன்ன அளவில் கலந்து ஒரு நெல்லிக்காய் உருண்டை அளவு எடுத்து காலையில் மோரில் கலந்து குடிச்சிட்டு வரணும். இந்த பொடியை வெறும் வயிற்றில் தான் சாப்பிட்ணும். இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு 3-6 மாதம் சாப்பிட ரத்த சுத்திகரிப்பு அப்படிங்கிறது ஏற்படும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரெட் பிளட் செல்ஸ் அதோடைய வலிமை அதிகமாகும். அதே மாதிரி நோய் எதிர்ப்பு ஆற்றலை பெருக்கக்கூடிய WBCயோடைய கவுண்ட்டும் ஒரு கரெக்டான ரேஞ்சுக்கு வந்து நம்ம உடம்புடைய கழிவுகளை முற்றிலுமாக போராடக்கூடிய தன்மையை இந்த காம்பினேஷன், இந்த ஹெர்பல் பவுடர் கண்டிப்பாக அதிகப்படுத்தும். அரிப்பு
அரிப்பை உடனடியாக நிறுத்தும். சரி, ஏற்கனவே நான் சில மருந்துகள் அரிப்புக்கான ஒரு இங்கிலீஷ் மருந்துகள் எடுத்துகிட்டு இருக்கேன், அதை உடனே எப்படி ஸ்டாப் பண்ணுறது நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம். முதல்ல நீங்கள் டெய்லியும் 2 வேளை போட்டிருக்கக்கூடிய மருந்தை ஒரு வேளையாக்குங்க. நம்ம சொன்ன டயட்டெல்லாம் எடுத்துட்டு அந்த மருந்தை பாதியாக குறைங்க. அதற்கப்புறம் 2 நாட்களுக்கு ஒரு முறை போடுங்க. அந்த மாதிரி சிறுக சிறுக நல்ல விஷயங்களை உடலுக்குள் புகுத்தி கெட்ட விஷயங்களை முற்றிலுமாக தவிர்த்துருங்க. சரி, எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் நம்ம இப்போ காட்டுறோம், நீங்கள் வெளியே பார்க்கலாம். இந்த படர்தாமரை இவை எல்லாவற்றுக்கும் எக்ஸ்டர்னலாக தடவக்கூடிய சில பெஸ்ட்டான தைலம் பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். அதில் முதன்மையானது பார்த்தீங்கன்னா நேத்திரப்பூண்டு தைலம். நம்ம காட்டக்கூடிய இந்த இலை தான் நேத்திர இலை. இந்த இலையை நல்லா தேங்காய் எண்ணெயை சூடு பண்ணி அதில் போட்டு காய்ச்சி வடிகட்டி வச்சுட்டு தடவுனீங்கன்னா ஒரு வாரத்துக்குள்ள அரிப்பு கண்டிப்பாக நின்றும். இந்த நேத்திரம் பூண்டு நீங்கள் எண்ணெயாக உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், கண் தைலம் மாதிரி அது கிடைக்கும். அதை வாங்கி நீங்கள் இந்த மாதிரி ஸ்கின்னுக்கு பயன்படுத்திக்கலாம். அடுத்து அருகன் தைலம், அருகம்புல்லால் செய்யப்பட்ட தைலம். இது எல்லா நாட்டு மருந்து கடையிலும் கிடைக்கும். அடுத்து வெப்பாலை தைலம். எல்லா விதமான தோல் நோய்களுக்கும் இதை நீங்கள் எக்ஸலண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு தைலம் தான் வெப்பாலை தைலம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெறும் எக்ஸ்டர்னலாக மட்டும் தடவிட்டு இருப்பாங்க. நம்ம சொன்ன மாதிரி உணவு கட்டுப்பாடை கொண்டு வந்து அதற்கு பிறகு இரத்த சுத்திகரிப்பை ஏற்படுத்தக்கூடிய சில ஹெர்பலான மருந்துகளை எடுத்துக்கொண்டு தான் நீங்கள் வெளி பூச்சிக்கு போகணும். அப்போ தான் உங்களுக்கு அது கட்டுக்குள் வரும். இல்லைனா நீங்கள் என்ன வெளிப்பூச்சி போட்டாலும் சரி அது கட்டுக்குள் வரவே வராது. ஓகே, அடுத்து குடலை சுத்தப்படுத்தக்கூடிய வாரத்திற்கு ஒரு முறை உங்களுடைய மலக்குடலை சுத்தப்படுத்தக்கூடிய விஷயங்களை பற்றி பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா முருக்கன் விதை. இதுவும் உங்கள் எல்லா நாட்டு மருந்துகளையும் கிடைக்கும். 2லேருந்து 3 டேப்லெட்ஸ் வாரத்திற்கு ஒரு முறை நீங்கள் பயன்படுத்தணும். இது கூட நீங்கள் 2 ஸ்பூன் விளக்கெண்ணெய் கலந்து பயன்படுத்தினீங்கன்னா வயிற்று வலி எதுவும் இல்லாமல் மலம் முற்றிலுமாக வெளியேறும். அன்னைக்கு இந்த மாதிரி வயிற்றை நீங்கள் சுத்தப்படுத்துகிற அன்னைக்கு கண்டிப்பாக கூழ் தான் குடிக்கணும். இந்த தோல் நோயை குணப்படுத்தக்கூடிய சளிகளை வெளியே தள்ளக்கூடிய கூழ் பற்றி நம்ம ஸ்கின் வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். குதிரைவாளி, ராகி, மாப்பிள்ளை சம்பாயை பயன்படுத்தி எப்படி நம்ம கூழ் செய்ய முடியும் அப்படின்னு நம்ம தெளிவாக அந்த பதிவில் காமிச்சிருக்கோம். ஓகே, அடுத்து நம்முடைய ரத்தத்தை எக்ஸலண்ட்டாக சுத்தப்படுத்துறது பார்த்தீங்கன்னா சூரத் சென்னா. இது உங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்கும். லாக்ஸ் டீ அந்த மாதிரி பேரில் உங்களுக்கு லாக்ஸேட்டிவ் டீஸாக இந்த பேக்ஸ், டீ பேக்ஸ் மாதிரி இது உங்களுக்கு நிறைய கிடைக்கும். அதோடைய ஆன்லைன் லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் கீழே ஷேர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த நேத்திரம் பூண்டு தைலமும் எங்கே கிடைக்கும்ன்ற நம்பர் நம்ம உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கோம். இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு விஷயமா இருக்கும். ஸோ நம்ம சொன்ன எல்லா விஷயங்களும் சேர்த்து பயன்படுத்துங்க. அதோட எக்ஸ்டர்னலாக குப்பைமேனி மஞ்சள், இது எல்லா தோல் நோய்க்கும் யூனிக்காக நீங்கள் பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை நாம் சொன்ன இந்த பத்தியம் இருந்து கொண்டு நீங்கள் பயன்படுத்திங்கன்னா எல்லா விதமான தோல் நோய்க்குமே இந்த குப்பைமேனியும் மஞ்சளும் இந்த கலந்த பேஸ்ட் ஒரு அருமருந்தாக மாறும். ஸோ நீங்கள் அரிப்பை கண்டிப்பாக நாம் சொன்னது போல ரொம்ப சீக்கிரமாகவே ஒரு மாதத்திற்குள்ளாகவே ஒரு கட்டுக்குள் கொண்டு வந்துடலாம். இந்த மாதிரி நம்ம உடம்புல அரிப்பு அதிகமாக இருக்கும்போது புளி போட்ட உணவுகளை சாப்பிடாதீங்க. கத்திரிக்காய் பயன்படுத்துறது கொஞ்சம் நிறுத்திக்கணும். ஏன்னா கத்திரிக்காய், கிழங்கு வகைகள் எல்லாம் நம்ம உடம்புக்கு கேஸ். அப்போ கேஸ் அதிகமாகும் போது தான் நமக்கு அரிப்பு அதிகமாகும். ஸோ அதிகமான ரசம் கலந்த உணவை சாப்பிடுங்க. நிறைய வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இருக்க மாதிரி சாப்பிடுங்க. மோர் சாதம் சாப்பிடுங்க. ஸோ இது எல்லாம் எடுத்து அந்த சளிக்கழிவுகள் மலக்குடல் வழியாக வெளியேறிவிட்டால் நிச்சயமாக அரிப்புக்கு ஒரு நிரந்தரமான முற்றுப்புள்ளி வைக்க முடியும். சரிப்படுத்தக்கூடிய ஆற்றல் வாய்ந்த மருத்துவர் நாம் மட்டுமே. நம் உடலை பற்றி நாம் தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் நம்ம உணவு பழக்க வழக்கத்தையும் சில ஹெர்பலான மருந்துகளையும் நாம் சற்று உடலோடு ஒத்துழைத்து பயன்படுத்தினால் போதும், எல்லா நோய்களையும் நம்மாலேயே வென்று வாழ முடியும். எப்பயுமே நம்ம ஒரு ரிசல்ட்டோட ஷேர் பண்ணால் தான் பேஷண்ட்டுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸாக இருக்கும். இது நம்ம கிளினிக்கில் பூச்சிக்கடிக்காக ட்ரீட்மெண்ட் கொடுத்த ஒரு பேஷண்ட்டுடைய ஃபோட்டோ, பிஃபோர் ட்ரீட்மெண்ட் அண்ட் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் நீங்கள் பார்க்கலாம் எந்த அளவு சேஞ்சஸ் இருக்குன்னு, அவங்க காலில் இருந்த மார்க்ஸ் எப்படி மறைஞ்சு போயிருக்குன்னு. ஸோ நம்ம கம்ப்ளீட்டாக பூச்சிக்கடிக்காக நாம் பாரம்பரியமாக பயன்படுத்தி வந்த ஒரு மருத்துவ முறையை தான் இந்த பேஷண்ட்டுக்கு சொல்லிக் கொடுத்தோம். ஸோ உங்களுக்கான அந்த கான்டாக்ட் நம்பர் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி அதிகபட்சமான பாம்பு கடி, பூச்சிக்கடி விஷத்தை முறியடிப்பதற்கு மருந்துகள் நம்ம இப்போ கொடுத்த கான்டாக்ட் நம்பர் இந்த பர்சன் கிட்ட உங்களுக்கு ஜென்யூனாக கிடைக்கும். ஸோ உங்களுக்கு நம்பரும் நம்ம இந்த லிங்க்கில் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். சரி, ஓகே. இன்னொன்று, நம்ம இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களுடைய உள்ளங்காலில் இப்போ நம்ம காட்டுற மாதிரி ஃபோட்டோஸில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு மார்க்ஸ் இருக்கும். ஸோ குடலில் எந்த அளவு கழிவுகள் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம கால்களில் கண்ணாடி மாறி அதை பிரதிபலிக்கும். ஸோ அதை பார்த்தே நம்ம வருமுன் தடுக்கக்கூடிய ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம அந்த வயிற்று
வயிற்றை எப்படி சுத்தம் பண்ணணும் இந்த பதிவில் நம்ம லாக்ஸ் டீ மற்றும் முருக்கன் இதை பற்றி நம்ம சொன்னோம். இந்த லாக்ஸ் டீயை இரவு உணவுக்கு பிறகு நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா காலையில் ஒரு 2-3 வாட்டி மலம் நன்றாக வெளியே போயிடும். இதை நீங்கள் அன்றாடம் கழிக்கக்கூடிய மலக்கழிவு கிடையாது, உடலில் தேங்கி இருக்கக்கூடிய மலத்தை சுத்தப்படுத்துவதற்கு தான் நம்ம இந்த ஹெர்பல் மெடிசன்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்தது. சரி, ஓகே. இன்னொன்று, தலையில் இருக்கக்கூடிய சொரியாசிஸ்னாலையும் பொடுகுனாலையும் ஏற்படக்கூடிய அரிப்புக்கும் இப்போ நம்ம சொன்ன விஷயம் நிச்சயமாக கை கொடுக்கும். ஸோ நீங்கள் பயன்படுத்திட்டு ஃபீட்பேக் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இதையும் மீறி உங்களுக்கு அதிகபட்சமான அரிப்பு இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கான பர்சனலைஸ் கைட்லைன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம கிளினிக்கில் நம்ம ஆன்லைன் டயட் கன்சல்டிங் கொடுக்குறோம். அதாவது நாம் எந்த விதமான மருந்துகளையும் உங்களுக்கு சேல் பண்ணுறது கிடையாது. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உணவு பழக்க வழக்கத்தை உங்கள் நோய்க்கு தகுந்தாற் போல நீங்கள் எப்படி மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும் அப்படின்ற விஷயத்தை இன்ஃபர்மேஷனை தான் நமக்கு கொடுக்க போகிறோம். ஸோ மறக்காமல் அதற்கு நீங்கள் உங்கள் பற்றிய தகவலை நம்ம வாட்ஸ்அப் நம்பரான 9677400956 அப்படின்ற நம்பருக்கு அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கான கம்ப்ளீட்டான பர்சனலைஸ்ட் கைட்லைன்ஸ் கிடைக்கும். உங்கள் உடல் பற்றி நீங்களே அறிந்து கொண்டு உங்கள் உடலுக்கான மருத்துவராக நாமே எப்படி மாறுவது அப்படின்ற விஷயம் தான் நம்ம உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தகவல். ஸோ இந்த வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.